இன்றைய விஜயோடைய அந்த தன்முனைப்பு வந்து உங்களுக்கு வந்து எம்ஜிஆருக்கு என்ன இருந்ததோ அதே இருப்பது வந்து தெரிய வரும். மற்ற நடிகர்கள் விஜயுடைய போட்டி நடிகர்கள் திரைப்படம் வரும்போதெல்லாம் ட்விட்டர்ல அந்த படம் வந்து ஃபிளாப், அந்த படம் வந்து கேலி, அந்த படம் வந்து வசூல அவுட் அப்படின்லாம் இவங்களே சொல்லுவாங்க. ஆனா விஜய் படம் வரும்போதெல்லாம் படம் வந்து 20 கோடி 25 கோடி கலெக்ஷன் பண்ணா கூட 250 கோடி கலெக்ஷன் 300 கோடி கலெக்ஷன் அப்படின்னு ஃபேக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை மேனிபுலேட் செய்து ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பரப்புவது விஜய் ரசிகர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. எம்ஜிஆர் அந்த காலத்து டெக்னாலஜி வைத்து என்ன செய்தாரோ அதையே விஜய் இந்த காலத்து டெக்னாலஜியை வைத்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்க முடியுது. என்ன அந்த காலத்தில் இதெல்லாம் எடுத்து சொல்வதற்கு கண்ணதாசன் இருந்தார். இன்னைக்கு அது போல யாரும் இல்லை. நாம தான் யூடியூப்ல பேச வேண்டியதாக இருக்கிறது. 1960 இவங்க எல்லாமே வந்து கட்சியில் இருக்காங்க. கண்ணதாசன், எம்ஜிஆர் எல்லாருமே வந்து திமுகவில் இருக்கிறாங்க. அப்போது கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் முட்டல் மோதல் வருகிறது. இது மாதிரி வந்து நடிகர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கட்சிக்குள்ள மரியாதை கொடுக்குறது நமக்கே பெரிய தலைவேதனையா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதியிருக்கிறார். கண்ணதாசன் எழுதியிருக்கார். அந்த ஒரு கதை மாதிரி ஏதோ எழுதியிருக்கிறார். அதுக்கு தலைப்பு வந்து பாவ மன்னிப்பு அப்படின்னு வச்சிருக்காரு. அதற்கு பிறகு அண்ணா ஒரு முறை கண்ணதாசன் வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட வந்து கட்சியில நாங்கெல்லாம் பணத்தை எல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா அழுக்கு கூட படாம வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டியோட அலங்கார பொம்மை போல காட்சி தரக்கூடிய நடிகர்களை வந்து உற்சவ மூர்த்திகள் மாதிரி நடத்துறீங்களே, தொண்டர்களும் எங்களை எல்லாம் ஏறி மிதிச்சுக்கிட்டு அவங்களை தொட்டு பார்க்கறதுக்கு, அவங்க கிள்ளி பார்க்கறதுக்கு, அவங்க முத்தம் கொடுக்கறதுக்கு போயிடுறாங்க. இதையெல்லாம் அண்ணா நாங்கள் எப்படி தாங்கிக் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணா சொன்ன பதில் தான் நச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு பதில். கண்ணதாசா எம்ஜிஆர் கட்சிக்குள்ள கொண்டு வந்தது கலைஞர். அவரை மக்கள் திலகம் புரட்சி வீரர்லாம் பட்டம் கொடுத்து அவருக்கு இமேஜ் ஏற்றி கொடுத்துட்டு இருக்குது நீங்க தான், உங்களை போன்ற கவிஞர்கள் தான். இப்போ அவருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய செல்வாக்கெல்லாம் உங்களால வந்த வினை தான். நான் இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், நானா இதையெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணா கேட்டிருக்கிறார்.